மனிதனிடத்திலே அவர் பேசுவார் என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் நேரடி தொடர்புடையவர்களாக கர்த்தரிடத்தில் பேச கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனையை அவர் பெற்றுக்கொள்ளும் கூடிய நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்றால் பேதுரு அங்கு யோவான் அங்கு தேவையில்லாமல் போய்விடுவார்கள். மனிதர் எல்லா இடத்திலும் கர்த்தர் பேசவில்லை. ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமாகவும் இப்படி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறாரே, பேதுரு யோவான் யாக்கோபு போன்றவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறாரே, அவர்களுக்கு எதிராகவும் எழுப்பினான். பல விதங்களில் அவர்களை சித்திரவதை செய்து அழித்துவிட வேண்டும் என்று விரும்பினான். அந்த மனிதத்தில் கர்த்தர் தரிசனத்திலே பேசினார். அவரை நாம் யார் என்று சொல்லுகிறோம்? பரிசுத்த பவுலார் என்று சொல்லுகிறோம். இவர் ஜனங்களை கொடுமை பிடித்து அழித்து தேவாலயத்துக்கு ஜனங்களை கொண்டு வந்து கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை வந்து கழுத்தை நெரித்து தேவனை சபிக்கும்படியாகவும் சத்தியம் பண்ணும்படியாகவும் அவர்களை கொடுமைப்படுத்தினவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்டவர் தமஸ்குக்கு ஒரு அனுமதி கடிதத்தை அந்த அதிகாரத்திலிருந்து பெற்றுக்கொண்டவராய் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய யெகோவா சாட்சிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யெகோவாவுக்கும் சாட்சிகளாக இருக்கிறவர்களை அழிக்க வேண்டும் என்று அவர் குதிரை ஏறி அவர் பெரிய படையோடு செல்கிறார். அந்த தமஸ்கு பட்டணத்தை நெருங்கும் பொழுது வானத்திலிருந்து சூரியனை விட பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை அவர் பார்க்கும் பொழுது கண் பார்வையை இழந்து விடுகிறார். 3 நாட்கள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவனை நோக்கி கதறி மன்றாடி, ஐயோ நான் பிறந்தவரும் செய்து விட்டேனே என்று சொல்லி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவராய் மன்னிப்புக்காக மன்றாடினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அனனியா மூலமாய் பேசி, பரிசுத்த பவுலார் எனக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன், அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி புரஜா இடத்தில் அவர் அனுப்பினார் என்று நான் வேதத்திலே கர்த்தர் இப்படித்தான் காலம் தொடர்ந்து வரும் பொழுது ஏதோ ஒரு அற்புதமான விதத்தில் ஒரு சிலத்தில் அவர் பேசியிருக்கிறார் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பிற்பாடு பார்த்தால் கொர்நேலி என்கிற ஒரு மனிதன், அந்த மனிதன் உண்மையான தெய்வம் யார் என்று அறியக்கூடாதவனாய் அவன் காணப்படுகிறான். உண்மையான தெய்வத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தோடு இருக்கக்கூடிய ஆண்டு அழைப்போடு இருக்கக்கூடிய அந்த யூத ஜனங்கள் அறியாமையினாலே ஒரு ஜாதி வெறி உள்ளவர்களாக இருந்தார்களோ என்று என்ன தோன்றுகிறது. பவுலாருக்கு முன்னாக அவர்கள் புறஜாதிகள் எவருக்கும் அவர்கள் என்ன சொல்லுகிறதில்லை, தெய்வமாகிய கர்த்தரை குறித்து உண்மையான காரியங்கள் அவர்கள் சொல்லுகிறவர்களாக இல்லை. இப்படி ஒரு மறுப்பாளர்களாகவும் யூத ஜனத்தை மாத்திரம் தெய்வத்தை குறித்து சொல்லி அந்த ரட்சிப்பின் எல்லைக்குள்ளே பரலோக ராஜ்யத்தின் எல்லைக்குள்ளே கொண்டு வரக்கூடியவர்களாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அங்கே ஒரு புறஜாதியின ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அவர் பெயர் கொர்நேலியு, பெரிய அதிகாரி, 100க்கு அதிபதி, அவர் நல்ல ஒரு ஐஸ்வர்யவான். ஆனால் அவர் கடவுளை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10,000 படித்திருப்போம். அங்கே நான் படிக்கும் பொழுது இவர் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், தேவனிடத்தில் எப்போதும் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், தன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட அவர் தேவனுக்கு பயந்திருந்து ஏழை எளிய ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்து அவனுடைய சம்பவத்திலிருந்து உபாசித்து ஜெபித்து உண்மையான தெய்வத்தை அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு மேன்மையான அனுபவத்தில் உள்ளவர். இப்படி எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்து குடும்பத்தார் அனைவரோடும் கூட கர்த்தருக்கு பயந்தவர்களாய், கர்த்தாவே உண்மை நாங்கள் உண்மையாய் காண வேண்டும் என்று உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான ஒரு நபரை குறித்து வேதம் சொல்கிறது. அவர் அப்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து உபவாசித்து மன்றாடும் பொழுது ஒரு தரிசனத்தை காண்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் தரிசனமானார், ஆண்டவரே அவனோடு அந்த கொர்நேலியு வீட்டாரோடு அப்படி என்ன அங்கு போடல. கொர்நேலியுவே, உன்னுடைய தான தர்மங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து எட்டிற்று, உன்னுடைய ஜபங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டிற்று, ஆனதினாலே நான் இறங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு தூதனானவர் வந்து பேசினார். பேசி யோப்பா பட்டணத்தில் போய் அங்க பேதுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். அவர் கடற்கரை ஓரத்தில் உள்ள தோல் 11 வீட்டில் அவர் இங்க தங்கியிருக்கிறார். அவரை கூட்டிக் கொண்டு வரும்படியாக நீ சேவகரை அனுப்பு, அவர் வந்து உங்களுக்கு உண்மையான தெய்வம் யார் என்று சொல்லுவார். அப்படி சொல்லப்பட்ட ஒரு பகுதியைத்தான் நான் வேதத்தில் வாசிக்கிறேன். ஒழிய கர்த்தர் கொர்நேலியோடு பேசினார், கொர்நேலியு வீட்டாரோடு பேசினார், நண்பர்களோடு உற்றார் உறவினரோடு அங்கு கூடி வந்த யாவரோடு கர்த்தர் பேசினார் என்று நான் வேதத்தில் வாசிக்கல.
பிரியமானவர்களே, பேதுரு எப்படிப்பட்டவர் என்று நமக்கு ஓரளவு தெரியும். ஒரு முக்கோவி, கொலை கஞ்சாதவர், ஆண்டவருக்காக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிந்தவர், பிற்பாடு நமக்காக ஜீவனையே கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை மறுதளித்தவர், இதெல்லாமே நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனிதர் தேவ மனிதனாக மாறி தேவாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்காக என்று சொல்லி தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்து ஊழியம் செய்கிற ஒரு காலம். அவர் புறஜாதியினருக்கு வேதத்தை சொல்லும் அளவுக்கு ஒரு மாற்றமுடையவர் அல்ல. இந்த கொர்நேலியை அனுப்பின அந்த சேவகர்கள் போய் பேதுருவை அழைக்கிறார்கள். அதே சமயத்தில் பேதுரு பசியுள்ளவராக அவர் தங்கியிருந்த அந்த வீட்டின் மாடியிலே ஜெபம் செய்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பசியாற்ற அந்த வீட்டில் அவருக்கு உணவு சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வானத்திலிருந்து தேவன் ஒரு தரிசனத்தை அவருக்கு கொடுத்து, தேவன் பரிசுத்தமா என்கிற நீ தீட்டாக எண்ணாதே, அடித்து புசி என்று சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை அவர் காண்கிறார். ஆனால் மறுத்து விடுகிறார். முதல் விசை, இரண்டாம் விசை என்று சொல்லி திரும்பவும் ஆண்டுடைய வார்த்தை அவருக்கு விதமாக வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொர்நேலியா அனுப்பப்பட்ட போர் சேவகர்கள் அங்கே போய் நிற்கிறார்கள். கொர்நேலியை பற்றி சொல்லி அவர் அழைத்ததாக சொல்கிறார்கள். போக மறுக்கிறார். அந்த மறுப்பின் மத்தியில தேவ ஆவியானவர் அவருடைய வழிநடத்தி போய் என்று சொன்னபடினால் அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த சேவர்களோடு கொர்நேலியா வீட்டை சென்று அடைகிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கொர்நேலியா வீட்டுக்குள் போவதற்கு அவர் விரும்பாத ஒரு நிலையில் தான் அவர் போகிறார். கொர்நேலியா ஓடி வந்து பேதுருடைய பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொண்டு அப்படின்னு வேதத்தில் வாசிக்கும் பொழுது பேதுரு அவரை தூக்கி எடுத்து, பாரும், நானும் உம்மை போல ஒரு மனிதன் தான், என்னை வணங்காதிரும் என்று சொல்லி தடை பண்ணி, என்ன காரியம், ஏன் என்னை அழைத்தீர், விஷயத்தை சொல்ல வேண்டும் சொல்லி கேட்கிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கொர்நேலியோ தன்னுடைய வாழ்க்கையில் சுருக்கமான ஒரு சாட்சியை சொல்லி, நான் இவ்விதமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன், கர்த்தரின் தூதன் இறங்கி வந்து உம்மை அழைக்கும்படியாக சொன்னார். அப்பொழுது பேதுரு சொல்றார், எந்த ஜனத்திலாயினும் கர்த்தருக்கு பயந்திருந்து, நல்லா சிந்திக்கணும் பிரியமானவர்களே, கொர்நேலியா யார் என்று சொல்லி, எந்த ஜனத்தினாயிலும் கர்த்தருக்கு பயந்திருந்து அவருக்கு பிரியமானவருடைய பிரமாணத்தை ஒழுங்குகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனே கர்த்தருக்கு வந்தவன். அப்படிப்பட்ட பேதுருவால் புகழப்பட்ட ஒரு கொர்நேலியோ கர்த்தர் எனக்கு பேசட்டுமே, கர்த்தர் எனக்கு பேசட்டுமே, கர்த்தர் எனக்கு பேசட்டுமே என்று சொல்லி காத்திருக்கவில்லை. கர்த்தர் தூதனால் சொன்னபடி அவர் பேதுருவை அழைத்து அனுப்பினார். பேதுரு இடத்துல பேசும்போது இந்த வார்த்தையை சொல்கிறார், எந்த ஜனத்தில் அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தது அவருடைய பிரமாணங்களை கற்பனைகள் கை கொள்ளுகிறவன் எவனோ அவனே கர்த்தருக்கு வந்தவன் என்று சொல்கிறார். சொல்லி இந்த தரிசனம் சாட்சி எல்லாம் கேட்ட பிற்பாடு யோவான் ஸ்நானன் காலம் முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் அவள் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் விவரித்து சொல்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி விவரித்து சொல்லும் பொழுது இந்த விவரங்களை கேட்கிறவர்கள், நாங்கள் கர்த்தராகிய தெய்வத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவர் அனுப்பின தெய்வத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டு விசுவாசிக்கிறோம் என்று சொன்னாலும், பேதுரு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அந்த புறஜாதியினரை தன்னுடைய யூத ஜனத்தோடு சேர்ப்பார் என்று சொன்னால் சேர்க்க மாட்டார். அப்படி சேர்க்கக்கூடியவர் அல்ல. ஆனதினாலே தெய்வத்தினுடைய வார்த்தை அவர்கள் கேட்டு விசுவாசி ஏற்றுக்கொள்கிறதை பரலோகத்தின் தேவன் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அவள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியினால் அந்த கொர்நேலியா வீட்டாரும் அங்கே கூடியிருந்தவர்களும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று தேவன் சித்தமாயிருந்து அவர்களை அபிஷேகம் பண்ணினார். இப்படி தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டதாக அந்த அபிஷேகத்தின் மூலமாக ஒரு பெரிய அடையாளத்தை அவர்களுக்கு விளங்க பண்ணினார். பேதுரு இதை பார்த்த மாத்திரத்தில், பேதுரோடு கூட வந்தவர்கள் இதை பார்த்த மாத்திரத்தில், இது என்ன, நாம் இவர்களுக்கு அபிஷேகத்துக்காக நாம் ஜெபம் பண்ணவும் இல்லை, அபிஷேகத்தை குறித்து இவர்களுக்கு சொல்லவும் இல்லை, பிரயாசப்படவும் இல்லை. அப்படி இருக்கும்போது தேவன் இவர்களை பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று அவர்கள் கண்டு கொண்டார்கள். தேவன் பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணி அவர்களை ஏற்றுக்கொண்டதை அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த துப்பட்டி போன்ற பாய் போன்ற ஒரு பரலோக காட்சி காண்பித்தாரே, அதில் விளக்கப்பட்ட மிருகங்கள் ஜீவராசிகளாக இருந்தது, அதெல்லாம் புரிந்து கொண்டவராக புறஜாதியினரை தேவன் தன்னுடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டார் என்பதை அறிந்து கொண்ட மாத்திரத்தில், நம்மை போல பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற இவர்களுக்கு யாராயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி ஞானஸ்நானத்தை குறித்து அதை குறித்து சொல்லி அவர் யாவருக்கும் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து
அவர்களை யூதரோடு தன் இனத்தாரோடு தேவன் சேர்த்துக் கொள்ளும் பொழுது நாம் இப்படி சேர்க்காதிருப்பது எப்படி என்று சேர்த்துக் கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. இப்படி போலத்தான் கர்த்தர் பேசிக்கொண்டு வந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் தியானம் செய்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.